இந்த ஆட்டுக்கு வந்துட்டு மழை பெஞ்சு விட்டோன்னா கிளைமேட் சேஞ்ச் ஆனங்காட்டி ஃபுல்லாக வயிற்றால தான் போயிட்டுருக்கு. இந்த ஆட்டுக்கு மட்டும்தான் போகுது. இங்கே தான் வந்துட்டு கட்டியிருந்தோம் அந்த ஆட்டு காலையில். இப்போ வந்துட்டு இந்த இடத்துல வேறு ஆடு இருக்குது. அந்த ஆடு பாருங்கள் நல்லா கழியுது. மாத்திரை மருந்து எல்லாம் வாங்கி ஊற்றியாச்சு. இருந்தாலும் அப்படி தான் கழிஞ்சிட்ருக்கு. பார்த்தீங்கன்னா மழை காலம் முடிஞ்சு நல்லா வெயில் அடிக்குது. அதனால கோழி குஞ்சுகள்லாம் எங்கேயும் மேயறதுக்கு போகிறதில்ல. அதாவது நான் இப்போ எடுக்கிற வீடியோ வந்துட்டு 1:30 மணி ஆச்சு மத்தியானம். நல்ல வெயில். அதனால தான் எல்லா கோழியும் வந்துட்டு குஞ்சு கோழியெல்லாம் கூட்டிகிட்டு உள்ளே வந்துருச்சு ஷெட்டுக்குள்ளே. பாருங்கள் 3 குஞ்சுக்கு நல்ல க்ரோத் இருக்கும். இது அதோட தாய் கோழி. ஆட்டு புழக்கையெல்லாம் வந்துட்டு கூட்டில் கோழி வந்துட்டு இதே நல்லா பறித்து மேய்ஞ்சிக்குது. ஒரு 2 நாள் கழித்து கூட்டினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்கள் மளிகை கடையிலேருந்து பழைய தக்காளி இதெல்லாம் வாங்கிட்டு வந்து போட்டிருக்கோம் ஆட்டுகளுக்கு. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா செம்பிலி ஆடு. இது ஒன்று இருக்குது. நம்ம வீடியோ ஃபஸ்ட்லேருந்து பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். நம்மக்கிட்ட 2 செம்பிலி ஆடு இருக்குது, 3 வெள்ளை ஆடு இருக்குது. அதில் ஒன்று இங்கே இருக்குது, இன்னொன்று இங்கே இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதுதான். பாருங்கள் கோழி அப்படியே வெளியே போகுது மேயறக்கு. அதாவது வந்துட்டு இதுக்குள்ளே தான் வந்துட்டு மேயும் அதிகமாக. இதுக்குள்ள நல்லா நெகிழாக தான் இருக்குது. அந்த மளிகைக்கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த தக்காளியெல்லாம் அங்கேருந்து வேஸ்ட் ஆச்சு இங்கே கொடுத்தாங்க. ஆனால் இங்கேயும் வந்துட்டு நம்ம மாடு சாப்பிடல. அதனால் எடுத்து செடிக்கு எருவாகட்டும்னு இறச்சி விட்டோம். அதுலேருந்து வந்துட்டு விதை இருந்து முளைச்சதுன்னா தக்காளி பழம் வரும். இதெல்லாம் வந்துட்டு வீட்டு தக்காளி. வீட்டு தக்காளி யூஸ் பண்ணிட்டு கொஞ்சம் போட்டது விதையாக வந்து முளைச்சிருக்கு. தக்காளி செடியிலே பழுத்துருச்சு. உள்ள கீரை செடியெல்லாம் இருக்குது, மிளகா செடி எல்லா செடியும் இருக்குது. நம்ம வந்துட்டு கார்டன் அப்டேட்டுன்னு தனியாக ஒரு வீடியோ கனெக்ட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போதைக்கு நம்ம பெட்ஸ் மட்டும் பார்ப்போம் வாங்க. அடுத்து வந்து நாய் தான். அவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிலாச்சுன்னா உள்ளே போய்க்குவாப்புல. உள்ளே பாருங்க சுரங்க மாட்டை பறைச்சி வச்சுருக்காப்புல. சாப்பாடு தண்ணியெல்லாம் இருக்குது. சாயந்தரமானால் ஒரு 4 மணிக்கு மேலே ஈவினிங் வந்துட்டு அவுத்து விட்டோம். வெளியெல்லாம் போய் சுற்றிட்டு வரும். கட்டியே போட்டிருந்தா அதுக்கு எப்படி சொல்கிறது, சொரியெல்லாம் வந்துடுது, ஸ்கின் அலர்ஜி மாதிரி. இதுக்கு நல்லா நெகிழாக தான் இருக்கும் எவ்வளோ வெயில் வந்தாலும். மரத்துக்கு அடியில் தான் இதோட கூண்டு. அதுவும் இல்லாமல் சிமெண்ட் ஷீட்டு ஒரு கட்டவுட்டில் வச்சு அதுக்கு வந்துட்டு ஒரு ஸ்பேஸ் ஆட் செஞ்சு கொடுத்துருக்கோம். அங்கே போய் படுத்துக்குவது. கற்றுக்கு பாருங்க அவுத்தோட சொல்லி. இந்த இடத்துல ஒரு கூண்டு இருக்கும். பழைய வீடியோலேயே சொல்லியிருந்தேன் அதெல்லாம் பிரிச்சாச்சு. ஒரு புது கூண்டு வாங்கணும்னு. அது இன்னும் வாங்கலை, இனிமேல் தான் வாங்கணும். இதில் பார்த்தீங்கன்னா நைட்டு நம்ம சேவல் அணையும். சேவல் மட்டும், கோழி வந்துட்டு தனியாக கொடாப்புல மூடி வச்சுருவோம். சேவல் மட்டும் இதோ கீழே வந்துட்டு ஒரு வருஷம் ஆலோ பிளாக் கல் வச்சு தான் மேலே கூண்டு கட்டினோம். அந்த ஆலோ பிளாக் கல் இப்போ வந்துட்டு நம்ம மாட்டுக்கு கட்டில் யூஸ் ஆகிட்டுருக்கு. நான் என்ன நினச்சேன், இந்த கல்லை வச்சேன்னா மேலே தாவார தண்ணி விழுந்துச்சுன்னா தெரிக்கக்கூடாதுன்னு சொல்லி வச்சேன். ஆனால் பார்த்தீங்கன்னா மேடம் ஏறி படுத்துட்டாங்க. இது வந்து பொட்டைக்குட்டி தான். இது கெடாயி ப்ளஸ் அதுவும் கெடாயி. ஆனால் இது பொட்டைக்குட்டி தான். கோழி எங்கே ஏறி ரவுஸ் பண்ணிகிட்ருக்குங்க. எல்லாம் வெயிலெல்லாம் விட்டு ஒரு 4 மணிக்கு மேலே தான் வெளியே போகும் குஞ்சலை கூட்டிகிட்டு. இது பார்த்திங்கன்னா நம்ம லவ் பேர்ட்ஸ் பார்த்திங்கன்னா அந்த புது கூண்டு நியூ கேஜ் மேக் பண்ணி விட்டோன்னு பாருங்கள். இந்த கேஜ் தான் இது பாருங்கள். உள்ள பானைக்குள்ளே இருக்க வந்துட்டு ஃபீமேலு, இது வந்துட்டு மெயிலு. ஃபீமேல் உள்ளே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு உள்ளே முட்டை வச்சுருக்குன்னு தான் நினைக்கிறேன். பார்க்கலாம். இப்போதைக்கு உள்ளே எதுவும் முட்டை வைக்கணும். பானை வந்துட்டு இப்போ போய் ஆக்சஸ் பண்ணுது உள்ளால எப்படி இருக்குன்னு. இது பார்த்திங்கன்னா மெயிலு, ப்ளூ கலர் மெயிலு.
வெயில் ரொம்ப ஓவராக இருக்குங்காட்டி தண்ணி ப்ளஸ் தீனி வந்துட்டு இப்போதைக்கு தினை வைக்கிறதில்ல, வெயிலுக்கு தினை ஒத்துக்காதுன்னு சாமை தான் வைக்கிறோம். ப்ளஸ் கீரை வகைகள் எப்போ எல்லா வீடியோவும் நான் சொல்கிறது தான். லவ் பேர்ட்ஸுக்கு நல்ல கீரை வைங்க. இது பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை, அதான் கொஞ்சம் நம்ம வீட்டு பக்கத்துலேயே இருக்குது, உடச்சிட்டு வந்து போட்டுக்கலாம். ஃபீமேல் வெளியவே வரமாட்டேங்குது. எனக்கு தெரிஞ்ச இன்னொரு 1 வீக்கில் முட்டை வைக்கும் தான் நினைக்கிறேன். எக்லே பண்ணால் அதோட அப்டேட்டும் நம்ம சேனலில் போட்டுடலாம். நம்ம சேனலுக்கு அடிக்கடி கண்டென்ட் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அதனால தான் வீடியோ வரதில்லை. 1 வீக் அந்த மாதிரி ஆயிடுது வீடியோவுக்கு. கண்டென்ட் இருந்துச்சுன்னா நம்ம ஒரு நாள் விட்டும் கூட வீடியோஸ் போடலாம். கண்டென்ட்டே கிடைக்க மாட்டேங்குது. அதனால தான் லேட் ஆகிடுது. ஒரு 5-6 நாள் கழித்து அந்த மாதிரிலாம் போட்டிருக்கோம். இது வந்துட்டு என்னன்னே எனக்கு தெரியல. அசோலா பெட்டு தான் இப்படி இருக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபிஷ் வச்சுருக்க டேங்கே இப்படி தான் இருக்குது. இதெல்லாம் எடுத்து வீசிடணும். இது வந்துட்டு அதிகமாக இருக்குது, இருக்கிறது நல்லது தான், ஆனால் இது அதிகமாக இருக்குது. இதுக்காக தண்ணி மாதிரி கிட்டத்தட்ட வருஷ கணக்காச்சு. ஆனால் இதே தண்ணி தான் உயிர் வாழுது. உள்ள மீனும் இருக்குது பாருங்கள், மீன் தெரியும், நல்லா படா சைஸ்லலாம் இருக்குது. இதுக்கு தண்ணி மாற்றலான்னு பார்த்துட்டே தான் இருக்கேன். ஆனால் டைமும் வர மாட்டேங்குது. நம்மளுக்கு சோம்பேறி தான். அவ்வளோதான் வந்துட்டு வீடியோ.